ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற ஊரில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இசைவளிக்க மறுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் எனில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் எனவும் மதுரைக்கு திமுக அரசு எந்த திட்டத்தையும் தரவில்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். அறிவியல் எடப்பாடி காலத்தை கொண்டு வந்துட்டு அம்மா மினி கிளினிக், இங்க அம்மா மினி கிளினிக் வந்துச்சு. அந்த அம்மா மினி கிளினிக் மூடிட்டாங்களா? இருக்கா? அம்மா மினி கிளினிக் இருந்துச்சுல, மூடிட்டாங்க. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோழங்குருணில அம்மால இருந்து உப்பு சத்து, சக்கரை சத்து, மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, மூடிட்டாங்க. சரி, சோழங்குருணி ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற ஊர், கிராமம் ஜல்லிக்கட்டு விளையாட மிக அற்புதமான ஊர் சோழங்குருணி. இத்தனை ஆண்டுகளா இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு சோழங்குருணில ஜல்லிக்கட்டு விளையாட அனுமதி மறுத்துட்டாங்க. அனுமதி மறுத்து ஏன்னா கிராமத்தில் அவர் அங்க கீழக்கரையில ஒரு தொழில் ரீதியா ஒரு ஜல்லிக்கட்டு மண்டபத்தை ஆரம்பிச்சு அங்க தொழில் மாசம் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வசூல் பண்ணிட்டு நடத்துற அந்த காரணத்தினால இந்த ஜல்லிக்கட்டு இந்த சோழங்குருணி கிராமம் நீண்ட நாளா நடத்த முடியவில்லை. மீண்டும் நடத்தணுமா வேணாமா? ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமா? நடத்தணும்ல. அப்ப திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்.